ஓம் சாந்தி. மம்மா அவர்களின் வாழ்க்கை பயணம். இது 5வது பாகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மம்மா அவர்களுடைய பெரியம்மா, அதாவது சந்திரமணி தாதியினுடைய அம்மா அவர்கள் கிட்ட இருந்து யசோதா அம்மா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய சகோதரிகள் ரொம்ப துக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு சொல்றாங்க, என்னுடைய கணவர் அதாவது பிரம்மா பாபா கூட இந்த மாதிரி ஒரு தியான நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க பத்தி பாத்தீங்கன்னா இறைவனை பத்தி சொல்லி கொடுக்கறாங்க, கீதா பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது தியான முறையும் சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப வெளியில இருந்துலாம் கூட நிறைய பேர் வராங்க. துக்கத்துல, கஷ்டத்துல, பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வராங்க. அங்க தியான நிலையத்துக்கு திரும்பி போகும்போது மன மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்த நிலையில போறாங்க. அங்க காட்சிகள்லாம் கூட நிறைய பாக்குறாங்க. அவங்கள 2 பேரையும் ஏன் அங்க அழைச்சிட்டு வரக்கூடாது? உங்களுடைய சகோதரிகள் 2 பேரையும் நீங்க கண்டிப்பா நாளைக்கு தியான நிலையத்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு யசோதா அம்மா அவர்கள் கூறுகின்றார்.